பார்ட் 5. வளமடைதலும் வளமாயிருத்தலும். நம்பிக்கையான முதலீடு என்பது நல்ல முடிவுகளை எடுக்கும் திறனில்தான் என்றில்லை, அது தொடர்ச்சியாக தோல்வியை தழுவாத நிலையால் அமைகிறது. பணத்தை குவிக்க கோடிக்கணக்கான வழிகள் உள்ளன. அவை குறித்தறியவும் எண்ணற்ற நூல்கள் உள்ளன. ஆனாலும் வளமுடன் இருத்தலுக்கான வழி ஒன்றே ஒன்றாகும். அது சிக்கனமும் எதையும் நம்பாத குணமும் சேர்ந்த ஒரு கலவையாகும். நாம் அந்த ஒரு கருத்தை மட்டும் அதிகம் விசுவாசிப்பதில்லை. 2 முதலீட்டாளர்களின் கதைகளுடன் இது குறித்த விவாதத்தை ஆரம்பிப்போம். இவ்விருவரும் ஒருவருக்கொருவர் அறிமுகமற்றவர் என்றாலும் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் இவ்விருவரின் பாதைகளும் ஒரு ஒற்றை புள்ளியில் சேர்ந்து கடந்தவை. ஜெசி லிவர்மோர் அவருடைய வாழ்நாளில் மிக சிறந்த பங்கு சந்தை தரகராக விளங்கியவர். 1877 பிறந்தவர். நம்மில் ஏராளமானோர் இப்படியெல்லாம் செய்ய இயலும் என்று அறிந்திராத வயதிலேயே தொழில்முறை தரகராக உயர்ந்தார். அவருடைய 30ஆம் வயதில் $100 மில்லியன் மதிப்புக்கான செல்வத்தை உடையவராக விளங்கினார். இந்த தொகை பணவீக்க சீர்மைக்கும் பிந்தைய தொகையாகும். 1929ஆம் ஆண்டு வாக்கிலேயே ஜெசி லிவர்மோர் உலகின் மிக பிரபலமான முதலீட்டாளர்களில் ஒருவராக விளங்கினார். பங்கு சந்தையின் பெருத்த நாசத்தையும் வீழ்வையும் கண்ட அந்த ஆண்டில் அவரது பெயர் வரலாற்றின் ஏடுகளில் அழுத்தமாக எழுதப்பட்டுவிட்டது. பின் நாட்களில் கருப்பு திங்கள், கருப்பு செவ்வாய், கருப்பு வியாழன் என்றழைக்கப்பட்ட 1921ஆம் ஆண்டின் அக்டோபர் மாத வாரத்தில் நடந்த அந்த பங்கு சந்தை வீழ்ச்சியில் சந்தையின் மதிப்பில் ஏறக்குறைய 1/3 பங்கை விட அதிக அளவில் பங்குகள் மதிப்பிழந்தன. அக்டோபர் 21ஆம் தேதி தன் கணவன் வீட்டை அடையும் போது அதைவிட துயரமான செய்தியை ஜெசி லிவர்மோரின் மனைவி டோரத்தி அறிந்தார். நியூயார்க் நகரெங்கும் பங்கு சந்தை ஊக வணிகர்கள் பெருமளவில் தற்கொலை செய்து கொள்ளும் செய்திகள் வெளிவரத் தொடங்கின. ஜெசி மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வரும்போது டோரத்தியும் அவர்களுடைய குழந்தைகளும் கண்ணீருடன் அவரை வரவேற்றனர். ஜெசியின் தாயார் அவரை எதிர்கொள்ளும் திறனற்று அழுதபடி ஒரு அறையில் அடைந்து கிடந்தார். பின்னால் சுயசரிதையை எழுதிய டாம் ரூபித்தான் ஜெசியின் அன்றைய நிலையை நினைவு கூர்கிறார். வீட்டுக்குள் நுழையும் ஜெசி கண்ணீருடன் நிற்கும் மனைவியையும் குழந்தைகளையும் தன்னுடைய தாயின் நிலையும் கண்டு குழப்பமடைகிறார். என்ன நடந்திருக்கும் என்று அவர் ஊகித்து அவருடைய குழப்பம் தெளிய சிறிது நேரமானது. பின்னர் அவர் தன் குடும்பத்தினரிடம் அந்த செய்தியை கூறினார். மேதாவித்தனமும் அதிர்ஷ்டமும் கைகோத்த நிலையில் ஜெசி பங்கு சந்தையின் வீழ்ச்சியை முன்னரே கணித்திருந்தார். டோரத்தி ஆச்சரியத்துடன் அவரிடம் வினவினார், அப்படியென்றால் நாம் வீழ்ந்து விடவில்லையா? அதற்கு ஜெசி, இல்லை என் அன்பானவளே, இன்றுதான் என் வாழ்நாளில் சிறந்த தரகராக பணியாற்றினேன். நாம் அற்புதமான செல்வத்தை பெற்றுவிட்டோம். அதை வைத்துக்கொண்டு நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்றார். டோரத்தி உடனே வீட்டுக்குள் ஓடி சென்று அழுது கொண்டிருந்த தாயாரின் அழுகையை நிறுத்தும்படி கூறினார். அந்த ஒரு நாளில் ஜெசி லிவர்மோர் $3 பில்லியன் மேலான மதிப்பை அடைந்தார். பங்கு சந்தையின் வரலாற்றிலேயே மிகவும் மோசமான அந்த மாதத்தில் உலக செல்வந்தர்களுள் ஒருவராக ஜெசி உருவானார். ஜெசியின் இந்த இமாயல சாதனை வெற்றியை அவரது குடும்பம் கொண்டாடி கொண்டிருந்த அதே வேளையில் விரக்தியுடன் நியூயார்க்கின் வீதிகளில் வேறொருவர் உலவிக் கொண்டிருந்தார். ஆப்ரஹாம் ஜெர்மன்ஸ்கி. கட்டுமான தொழிலில் சிறந்து விளங்கிய இவர் மிக பெரும் கோடீஸ்வரராக விளங்கினார். 1920களில் மிக பெரும் அளவில் நில கட்டுமான தொழில் முனைவுகளின் மூலம் பெருமளவில் லாபம் ஈட்டியார். 1920களில் இறுதி ஆண்டுகளில் பொருளாதாரம் உயர்வினை காணும் காலத்தில் பெரும்பாலான நியூயார்க் முதலீட்டாளர்கள் செய்யும் அதே முறையைத்தான் பின்பற்றினார். அவரும் பங்கு சந்தையில் பெருமளவில் முதலீடு செய்தார். 1909ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி தி நியூயார்க் டைம்ஸ் செய்தித்தாள் வெளியிட்ட ஒரு கட்டுரையின் 2 பத்திகள் அந்த துயரமான சம்பவத்தை குறிப்பிட்டுள்ளன. கடந்த வியாழக்கிழமை காலையிலிருந்து காணாமல் போன தன்னுடைய கணவரை தேட உதவுமாறு திருமதி ஆப்ரஹாம் ஜெர்மன்ஸ்கியிடமிருந்து
225 பிராட்வேயில் வசிக்கும் அட்டர்னி பெர்னார்ட் எச் சேண்ட்லர் என்பவருக்கு ஒரு செய்தி வருகிறது. கிழக்கு பகுதியில் நிலக்கட்டுமான தொழில் முனைவுகளில் ஈடுபட்டு வரும் 50 வயது மதிக்கத்தக்க ஜெர்மன்ஸ்கி பங்குச்சந்தையில் பெருமளவில் முதலீடு செய்திருந்தார் என்பதும் சேண்டலுக்கு தெரிய வருகிறது. சாண்ட்லர் தன்னுடைய உரையில் ஜெர்மன்ஸ்கியை வியாழக்கிழமை மாலை நேரம் பங்குச்சந்தை அலுவலகத்திற்கு அருகே பார்த்ததாக அவருடைய நண்பரிடமிருந்து பெற்ற செய்தியை ஜெர்மன்ஸ்கியின் மனைவி தனக்கு கூறியதாக கூறுகின்றார். அவரை கண்ட அந்த நபரின் கூற்றுப்படி ஜெர்மன்ஸ்கி தன் கையில் இருந்த டெலிகிராம் சீட்டை துகள்களாக கிழித்து நடைபாதையில் இருந்தபடி பிராட்வே செல்லும் திசையில் சென்று கொண்டிருந்தார் என்பதே. அதுவே நாம் ஆப்ரஹாம் ஜெர்மன்ஸ்கி பற்றி அறியக்கூடிய இறுதி செய்தியாகும். இங்கே நாம் ஒரு முரணை காண்கிறோம். 1929ஆம் ஆண்டு நடந்த மிக மோசமான அந்த பங்குசந்தை வீழ்ச்சி ஜெசி லிவர்மோரை உலகின் செல்வந்தர்களுள் ஒருவராக ஆக்கியது. அதே சமயம் ஆப்ரஹாம் ஜெர்மன்ஸ்கியை அழித்தது அவரது உயிரிழப்புக்கும் ஒருவேளை அது காரணமாய் இருக்கலாம். ஆனால் இவ்விருவரின் வாழ்க்கைகளை சற்றே முன்னோக்கி பார்த்தால் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் இவ்விருவரின் கதைகளும் ஒன்றையொன்று கடக்கின்றன. 1929இல் தன் மிகப்பெரிய வெற்றியை கண்ட லிவர்மோர் அவ்வெற்றியின் காரணமாக எழுச்சியுற்ற தன்னம்பிக்கையால் மேலும் மேலும் தன்னுடைய முயற்சிகளை தீவிரப்படுத்தினார். அடிப்படையற்ற அத்தகைய முயற்சினால் கடனாளியாகி தன்னிடம் சேர்ந்த செல்வம் அனைத்தையும் பங்குச்சந்தையில் முற்றிலுமாக இழந்துவிட்டார். இந்த நிகழ்வு நடந்த 1933ஆம் ஆண்டில் அனைத்தையும் இழந்த நிலையில் மனமுடைந்து லிவர்மோர் 2 நாட்களில் தலைமறைவானார். அவருடைய மனைவி அவரை தேடும் முயற்சிகளில் ஈடுபட்டார். அந்த ஆண்டின் தி நியூயார்க் டைம்ஸ் இதழொன்றில் 1100 பார்க் அவென்யூ இல்லத்தில் வசிக்கும் பங்கு சந்தை தரகர் ஜெசி எல் லிவர்மோர் நேற்று மதியம் 3 மணியிலிருந்து காணவில்லை என்ற செய்தியை வெளியிட்டது. 2 தினங்களுக்கு பின்னர் திரும்பிய அவருக்கான புதிய பாதை வேறு விதமாய் அமைந்தது. இவ்விருவரின் அத்தகைய இறுதி நிகழ்வுகளின் காலம்தான் வெவ்வேறே தவிர இருவரும் ஒரே குணத்தை உடையவர்களாகவே விளங்கினர். இருவரும் தங்கள் வளத்தை சேகரிப்பதில் மிக திறமையுடையவர்களாக இருந்தாலும் இருவரும் அவ்வளமையோடு தொடர்ந்து வாழும் திறனற்றவர்களாகவே இருந்தனர். வளம் என்ற சொற்றொடரை உங்களோடு நீங்கள் தொடர்பு படுத்திக் கொள்ள விரும்பாமல் இருக்கலாம். எந்த அளவு வருவாய் உடையவராயும் இவ்விருவரின் கதைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பல உள்ளன. வளத்தை சேகரிப்பது என்பது ஒன்று, சேர்த்த அவ்வளமையை தக்க வைத்துக் கொள்ளுதல் என்பது மற்றொன்று. செல்வம் குறித்த வெற்றியை நான் ஒரு சொல்லால் சொல்ல முற்பட்டால் அதை தக்க வைத்துக் கொள்ளுதல் என்பேன். ஏனெனில் பங்கு சந்தைக்கு வரும் அளவிற்கு திறமை கொண்ட பொது நிறுவனங்களில் 40% நிறுவனங்கள் காலப்போக்கில் தங்கள் பங்குகளின் மதிப்பை வெகுவாக இழந்துள்ளன. தி ஃபோர்ப்ஸ் வெளியிடும் முதல் 400 அமெரிக்க செல்வந்தர்களின் பட்டியலில் இடம்பெறும் செல்வந்தர்களில் ஏறக்குறைய 20% நபர்கள் அப்பட்டியலில் 10 ஆண்டுகள் கூட நீடிப்பதில்லை. அவர்களின் அந்த சரிவுக்கு அவர்கள் இறப்போ அல்லது அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு சொத்தை மாற்றி எழுதி வைப்பதோ காரணங்களாக இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முதலாளித்துவம் என்பது கடினமானது. இத்தகைய நிலைக்கான காரணங்களின் ஒரு பகுதியாக அமைவது வளத்தை சேர்ப்பது என்பது. சேர்த்த வளத்தை பாதுகாப்பது என்பது 2 வெவ்வேறான திறமைகள் என்பதே. வளத்தை சேர்ப்பதற்கு உதவுவன இடர்களை எதிர்கொள்ளுதல், நம்பிக்கையோடு இருத்தல், நம்முடைய முழு முயற்சியையும் பங்கையும் அதற்கான பணியில் அர்ப்பணித்தல் ஆகியனவையே ஆகும். ஆனால் சேர்த்த வளத்தை பாதுகாத்தல் என்பது இடர்களிலிருந்து ஒதுங்கியிருக்கும் முறையாகும். வளம் எப்படி வந்து சேர்ந்ததோ அதை போன்றே கன நேரத்தில் நம்மை விட்டு அகலும் என்ற அச்சமும் தன்னடக்கமும் வளத்தை பாதுகாப்பதற்கு உதவும் குணங்கள் ஆகும். நம்மிடம் சேர்ந்த வளத்தில் ஒரு பங்காவது நமக்கிருந்த அதிர்ஷ்டங்களால்தான் கிடைத்தது என்று நம்பும் மனப்பான்மையும் சிக்கனமாக இருந்தாலும் இதற்கான முக்கிய காரணிகள் ஆகும். எனவே கிடைத்த வெற்றியின் அடிப்படையில் அதை போன்றே எதிர்காலத்திலும் ஒவ்வொரு முறையும் நடக்கும் என்று நம்புவது தவறானதாகும். சீகோவியா கேபிட்டல் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் பில்லியனர் மைக்கேல் மோரிட்ஸ்.
சார்லி ரோஸ் அவரிடம் சீகோவியா கேபிட்டல் வெற்றிகரமாக இயங்குவதற்கான காரணத்தை பற்றி கேட்கும்போது அவர் ஆயுட்காலம் என்று குறிப்பிட்டார். பல நிறுவனங்கள் 5 அல்லது 10 ஆண்டுகளில் வெற்றியடையும் நிலையில் சீகோவியா கேபிட்டல் 40 வருடங்களாக வெற்றியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. அதை எப்படி கொள்வது என்று ரோஸ் மேலும் கேள்வியை தொடுத்த போது மோரிட்ஸ், நாங்கள் சந்தையில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விடுவோமோ என்ற அச்சம் எங்களுக்கு எப்போதும் இருந்ததினால் என்று நினைக்கிறேன். ரோஸ், அப்படியா? அச்சம்தானா? அப்படியானால் பயம்தான் வெற்றியை பாதுகாக்குமா? மோரிட்ஸ், அப்படி சொல்வதில் அதிக அளவு உண்மை உள்ளது என்று நினைக்கிறேன். நாளை எப்போதும் நேற்று போல் இருக்காது என்று நாங்கள் நினைப்பது வழக்கம். நடந்தேறிய வெற்றிகளில் அமர்ந்திருப்பது என்பது எங்களுக்குள் உகந்தது அன்று என்பதையும் அறிந்திருந்தோம். அப்படி எங்களால் திருப்தி அடைந்த நிலையில் காலம் கடத்த இயலாது. நேற்றைய எங்கள் வெற்றி நாளைய வளத்திற்கு வழி சேர்க்கும் என்று நினைத்து கொண்டிருக்க இயலாது. இங்கும் தக்க வைத்துக் கொள்ளுதல் என்பதுதான் தலையானதாக இருக்கிறது. வளர்ச்சியோ செயலாற்றலோ அல்லது நுண்ணறிவோ இல்லை. மாறாக சந்தையிலிருந்து அடித்து தள்ளப்படாமலும் துறக்க கட்டாயப்படுத்தப்படாமலும் இருக்கும் வண்ணம் நீண்ட காலத்திற்கு நம்மை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை பெற்றிருப்பதே பெருத்த வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. இதுவே நம்முடைய தந்திரத்தின் படிக்கல் ஆகும். முதலீட்டிலோ உங்கள் பணியிலோ அல்லது நீங்கள் செய்யும் வேறு தொழில்களிலோ எதிலாயினும் தக்க வைத்துக் கொள்ளும் திறமையை வெற்றியின் படிக்கல் ஆகும். ஏன் தக்க வைத்துக் கொள்ளும் திறன் வளம் சேர்க்கும் சாவியாக கருதப்படுதல் வேண்டும் என்பதற்கான 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. ஒன்று வெளிப்படையானது, உங்களை மொத்தமாக விழவைக்க மிக பிரம்மாண்டமான ஒரு சில லாப நோக்கங்களோ போதும். இன்னொன்று நாம் அத்தியாயம் 4 கண்டபடி உள்ளுணர்வின் பார்ப்பட்ட கூட்டு மதிப்பீட்டு கணக்கியல் முறை. கூட்டு மதிப்பீட்டு முறையின் வளர்ச்சி என்பது செய்யப்பட்ட முதலீட்டை பல வருடங்கள் பாதுகாத்தலினால் வருவதே ஆகும். அது ஓக் மரக்கன்றை நடுதல் போன்றது. நட்ட முதல் வருடம் பெருத்த பலனை தராமல் இருக்கலாம். ஆயினும் 10 ஆண்டுகள் காத்திருப்பதால் வரும் பலன் வேறானது. அதுவே 50 ஆண்டுகள் காத்திருந்தால் அது நல்கும் பலன் நாம் எண்ண இயலாத அளவிற்கானதாகவே இருக்கும். கால ஓட்டத்தில் நாம் எல்லோரும் சந்திக்கும் எதிர்பாராத பல்வேறான ஏற்றத்தாழ்வுகளிலும் அத்தகைய ஒன்றை நாம் தக்க வைத்துக் கொள்ளும் குணத்தினால் மட்டுமே அப்படியான எண்ண இயலாத அளவிற்கான பலனை அடைவது என்பது சாத்தியப்படும். பஃபெட் எப்படி அத்தனை வளங்களை சேர்த்தார்? எப்படி அப்படியான நிறுவனங்களை தேர்ந்தெடுத்தார்? எப்படி மிகவும் விலை குறைந்த பங்குகளை தேர்ந்தெடுத்தார்? அவருக்கு உதவ எவ்வாறு அப்படியான மேலாளர்களை தேர்ந்தெடுத்தார் என்று கணக்கிட்டபடியே நாம் நம் வாழ்க்கையை கழித்துவிடக்கூடும். அது மிகவும் அரிதான செயலும் கூட. அதையொத்த அரிதானது அவர் எவற்றையெல்லாம் தேர்ந்தெடுக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுதலும் ஆகும். அவர் கடன் எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. அவருடைய வாழ்நாளில் அவர் கடந்து வந்த 17 பொருளாதார பின்னடைவு காலங்களிலும் அவர் தன்னுடைய பொறுமையை இழந்து தன்னிடம் இருந்த பங்குகளை விற்கவில்லை. தன்னுடைய தனி மதிப்பை, கௌரவத்தை குறைக்கும் வகையான செயல்களில் ஒருபோதும் ஈடுபட்டதில்லை. அவர் எப்போதும் ஒற்றை சிந்தாந்தம், உலக பொது சிந்தனை ஒன்றை இயல்பு நடை என்ற வளங்களில் சிக்கியதில்லை. அவர் எப்போதும் மற்றவர்களின் பணத்தில் முதலிட்டதில்லை. அவர்களை முதலீடு செய்து பொது நிறுவனங்களை நிறுவி அதன் மூலம் லாபம் அடையும் நிலை. அவர் எப்போதும் தன் கையை சுட்டு கொண்டதில்லை. முதலீட்டிலிருந்து விட்டதும் இல்லை, ஓய்வு பெற்றதும் இல்லை. அவர் தக்க வைத்துக் கொள்ளும் அவருடைய குணம் அவர் வளத்திற்கான ஆயுட்காலத்தை அதிகரித்தது. தன்னுடைய 10 வயதிலிருந்து 89 வயது வரை தொடர்ந்து முதலீடு செய்யும் வகையான ஆயுட்காலம் ஒன்றே அத்தகைய கூட்டு மதிப்பீட்டு முறையின் வளர்ச்சியை சாத்தியப்படுத்தியது. அந்த ஒரு காரணமே அவருடைய வெற்றிக்கான முக்கிய காரணமாக கருதப்படுதல் அவசியம். நான் சொல்ல விழையும் கருத்தை நீங்கள் அறிந்து கொள்ள நான் சொல்ல இருக்கும் ரிக் குவேரின் கதையை நீங்கள் கேட்டல் அவசியம். இரட்டை முதலீட்டாளர்களான வாரன் பஃபெட் மற்றும் சார்லி முங்கர் ஆகியோரை நீங்கள் ஒருவேளை அறிந்திருக்கலாம். ஆனால் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களுடன் இயங்கிய 3வது முதலீட்டாளர் ரிக் குவேரின் ஆவார். வாரன், சார்லி, ரிக் ஆகிய மூவரும் முதலீடுகளை சேர்ந்தே செய்தனர். அவர்களுக்கான மேலாளர்களை மூவரும் சேர்ந்தே நேர்காணல் செய்து தேர்ந்தெடுத்தனர். ஆனால் பஃபெட், சார்லி இவர்களின் வெற்றியை கணக்கில் கொண்டால் ரிக் காணாதவராகி விடுவார். முதலீட்டாளரான மோனிஷ் பஃபரா என்பவர் ஒரு முறை பஃபெட்டிடம் ரிக் குறித்து வினா எழுப்புகிறார். அந்நிகழ்ச்சியை பின்வருமாறு மோனிஷ் நினைவு கூறுகிறார்.
வாரன் கூறுகிறார், நாங்கள் எப்படியும் பெருஞ்செல்வத்தை சேர்த்து விடுவோம் என்பதில் சார்லியும் நானும் எப்போதும் உறுதியாக இருந்தோம். ஆனால் நாங்கள் விரைவில் சேர்ந்துவிட வேண்டும் என்று எண்ணியதில்லை. எப்படியும் அது நடக்கும் என்றிருந்தோம். எங்களைப் போன்றே ரிக்கும் திறமையானவர்தான். ஆனால் அவர் பணம் சேர்க்கும் அவசரத்தில் இருந்தார். 1973-74 ஆண்டுகள் வாக்கில் நடந்த பங்கு சந்தை வீழ்ச்சியின் போது ரிக் தன்னிடம் இருந்த பங்கு சந்தைகளை அடமானம் வைத்து கடன் வாங்கினார். அந்த 2 வருடங்களில் சந்தை மிகவும் வீழ்ச்சியடைந்து பங்குகளின் மதில் 70% கீழாய் சரிந்தது. வாங்கிய கடனை அடைக்க ரிக் தன்னிடம் இருந்த பெர்க்ஷியர் பங்குகளை வாரனிடம் விற்றார். வாரன் கூற்றுப்படி பெர்க்ஷியர் பங்குகளை ரிக்கிடமிருந்து $40 கீழான மதிப்பில் வாங்கியுள்ளார். தன்னுடைய கடனை அடைக்க ரிக் தன்னிடம் இருந்த பங்குகளை விற்க நேர்ந்தது. சார்லி, வாரன், ரிக் மூவரும் வளத்தை சேகரிப்பதில் கரிசமான திறமைசாலிகள் தாம். ஆயினும் வாரன், சார்லி இருவரிடம் சேமிப்பை காப்பாற்றும் திறமையும் இருந்தது. அத்திறமையே காலகோட்டத்தில் தேவையான திறமையாகும். நசீம் தாலிப் இப்படி சொல்கிறார், வெற்றிக்கான வழியை அறிந்திருத்தலும் தக்க வைத்துக் கொள்ளும் 2 வேறுபட்ட திறமைகள். முதலாவது திறமைக்கு 2வது திறமையின் தேவை இருக்கிறது. அழிவிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ளல் அவசியம். எப்படியாயினும் தக்க வைத்துக் கொள்ளும் மனோநிலையை நாம் அன்றாட இயல்பு வாழ்வில் பயன்படுத்துவது என்பது 3 கருத்துக்களை ஒட்டியே அமைகிறது. கொடுத்த லாபங்களை விட நான் நிலையான சேமிப்பையே விரும்புகிறேன். அத்தகைய நிலையான சேமிப்பால் மிக பெரும் அளவிலான லாபத்தை நான் அடைதல் இயலும். ஏனென்றால் மிக நீண்ட காலம் என்னால் தக்க வைத்துக் கொள்ள இயலுமாயின் கூட்டு மதிப்பீட்டு முறை பெருத்த லாபத்தை தேடித்தரும். ஏறுமுக சந்தையில் எந்த ஒரு முதலீட்டாளரும் கையில் பணத்தை வைத்துக்கொண்டு வெறுமனே இருக்க விழைய மாட்டார்கள். எந்த பங்குகள் மிகவும் அதிக மதிப்புடையதாக வளருமோ அத்தகைய பங்குகளை வாங்கவே முயல்வார்கள். ஏறுமுக சந்தையில் பணத்தை கையில் வைத்துக்கொண்டு காத்திருப்பவர் பழைய எண்ணோட்டத்தை உடையவராகவே காட்சியளிப்பார். ஏனென்றால் அவ்வாறு வாங்காது காத்திருக்கும் பட்சத்தில் அந்த பங்குகளை வாங்கியிருந்தால் எவ்வளவு லாபம் கிடைத்திருக்கும் என்ற கணக்கை சரியாக அறிந்தவர்களாகவே இருப்பார். ஏனெனில் கையில் இருக்கும் பணம் ஒரு வருடத்திற்கு 1% மட்டுமே லாபமாக தரும். ஆனால் பங்குகள் 10% லாபம் தரும். ஆனால் கையில் இருக்கும் அதே பணம் இறங்குமுக சந்தையின் போது உங்களிடம் இருக்கும் பங்குகளை விற்காமல் தடுக்க நேரிட்டால் அந்த பணத்தின் மூலம் நீங்கள் அடையும் லாபம் வெறும் 1% இல்லை, மாறாக பல மடங்குகள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் பங்குகளை தவறான காலத்தில் விற்கும் நிர்பந்தத்தை தடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடும் வகையில் சரியான பங்குகளை நீங்கள் வாங்க அந்த பணம் உதவும். கூட்டு மதிப்பீட்டு முறை என்பது பெருத்த லாபங்களை பொறுத்தது அன்று. நல்ல அளவிலான சரிவற்ற லாபத்தை தொடர்ந்து நீண்ட காலத்துக்கு, குறிப்பாக சந்தையின் சரிவுகள் வீழ்ச்சிகளின் ஊடேயும் பெருத்து தருவதே வெற்றியாகும். திட்டமிடுதல் என்பது முக்கியமானதுதான் என்றாலும் ஒவ்வொரு திட்டத்திலும் முக்கியமானது அந்த திட்டம் திட்டமிட்டபடி நடக்காத போது செய்ய வேண்டிய என்ன என்பதை திட்டமிடுதலே ஆகும். பழமொழி நினைவுக்கு வரலாம், நீ திட்டமிடுகிறாய், இறைவன் நகைக்கிறான். பொருளாதார முதலீட்டு திட்டங்கள் மிகவும் முக்கியமானவை. ஏனென்றால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சாத்தியத்துக்குட்பட்டவையா என்பதை அவை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றன. எல்லா வகையிலான திட்டங்களும் அவை முதலில் அமலாக்கப்படும் போது சரியானவைகளாகவே அமைகின்றன. உங்களுடைய வரவு சேமிப்பின் சதவிகிதம், எதிர்வரும் 20 ஆண்டுகளுக்கான சந்தை லாபம் இவற்றை நீங்கள் கணக்கீடு செய்ய விரும்பினால் கடந்த 20 ஆண்டுகளின் உலகில் நடந்த யாருமே எதிர்பார்க்காத அத்தனை பெரிய நிகழ்வுகளையும் கருத்தில் கொண்டு சிந்திக்க வேண்டும். செப்டம்பர் 11ஆம் தேதி நிகழ்வும் ஏறக்குறைய 10 மில்லியன் அமெரிக்கர்களை வீடிழக்க செய்த வீட்டு வணிக ஏற்றமும் வீழ்ச்சியும், ஏறக்குறைய 9 மில்லியன் மக்கள் தந்தம் பணிகளை இழக்க செய்த பொருளாதார வீழ்ச்சியும், இதுவரை உலகம் கண்டிராத பங்குச்சந்தை வீழ்ச்சியும், இந்த கட்டுரையை நான் எழுதி கொண்டிருக்கும் போதே உலகை உலுக்கிக் கொண்டிருக்கும் கொரோனா வைரஸின் தாக்கமும், இவை போன்ற அத்தனை நிகழ்வுகளையும் நாம் கருத்தில் கொள்ளுதல் அவசியமாகிறது. உலக இயல்பு நிலையில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு ஏற்ப அமைந்த திட்டங்களே பயனளிக்க கூடியவனவாக இருத்தல் இயலும். ஆனால் அறிய இயலாத புதிர்களால் நிரப்பப்பட்ட எதிர்காலம் ஒன்றே ஒவ்வொருவருடைய இயல்பு நிலையாகின்றது. இவை இப்படி இல்லாமல் இருந்தால் என்ற விதிவிலக்குகளோடு கூடிய திட்டம் ஒரு சிறந்த திட்டம் ஆகாது. அப்படிப்பட்ட விதிவிலக்குகளையும் உள்ளடக்கி கொண்டு அவை ஒவ்வொன்றின் தாக்கங்களையும் கருத்தில் கொண்டு அவைகளுக்கேற்ப அமைக்கப்பட்ட திட்டமாக இருத்தல் அவசியம். திட்டத்தின் ஒவ்வொரு கூறும் துல்லியமாக இருத்தல் வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய பொருளாதார நிலையை அது மேன்மேலும் இக்கட்டில் கொண்டு விடக்கூடும். திட்டத்தின் ஒவ்வொரு கூறும் அவை சார்ந்த இடர்களை பொறுத்து அவற்றுக்கான குறைந்தபட்ச அதிகபட்ச வேறுபாடுகளை உள்ளடக்கியதாய் இருந்தால் நீங்கள் அமைக்கும் திட்டம் பயனுள்ளதாக இருக்கும். உதாரணமாக, அடுத்த 30 ஆண்டுகளுக்கு ஆண்டொன்றுக்கு 8% லாபம் கிடைத்தால் நல்லது என்றாலும் 4% கிடைத்தாலும் என்னை பொறுத்த மட்டில் அது லாபம்தான் என்ற திட்டமே வெற்றிக்கான திட்டமாக அமையும். பல திட்டங்கள் தோல்வி அடைகின்றன.
அவற்றின் தோல்விக்கான காரணம் அவை சரியான திட்டங்கள் என்றில்லை. மாறாக குறிப்பிட்ட சூழலில் குறிப்பிட்ட தேவைகளின் அனுமானத்தில் அமைக்கப்பட்டவை என்பதால் தான் அந்த சூழலில் அந்த தேவைகளுக்கு அவை சரியாக அமையலாம். அந்த அனுமானங்கள் மாறும்போது திட்டம் தோல்வியடைகிறது. அப்படிப்பட்ட அனுமானங்களின் மாற்றங்களை எதிர்பார்த்து அம்மாற்றங்களுக்கு ஏற்ப திட்டங்களை தீட்டுதல் என்பது பொருளாதார திட்டங்களில் பொதுவாக நடைமுறையில் இல்லை. அனுமானம் சார்ந்த இத்தகைய மாற்றங்களை எதிர்பார்த்து அம்மாற்றங்கள் குறிப்பிட்ட எல்லைகளுக்குள் ஏற்படலாம் என்பதாக கொண்டு திட்டங்கள் தீட்டப்படுதல் அவசியம். இத்தகைய திட்டங்கள் பல்வேறு வடிவங்களில் சாத்தியப்படலாம். சிக்கனமான நிதி திட்டம், மாற்றங்களை எளிதில் ஏற்கும் முறைகள், நெகிழ்வான காலவரை முறை என்பவை போன்ற வழிமுறைகளை உள்ளடக்கி தயாரிக்கப்பட்ட திட்டங்களே இனிய திட்டங்களாக அமையும். இந்த முறையை பழமைவாத முறை என்று கொள்ள முடியாது. பழமைவாதம் என்பது குறிப்பிட்ட அளவிற்கு மேலான இடர்களை எதிர்கொள்வதை தவிர்க்கும் முறை. பாதுகாப்பின் எல்லை என்பது இடர்களின் அளவிற்கு ஏற்ப வெற்றியை கைக்கொள்ளும் முறை. இம்முறையில் உங்கள் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை மேம்படுத்தப்படுகிறது. இத்தகைய முறையில் பாதுகாப்பின் எல்லை எவ்வளவு உயர்கிறதோ அதற்கு நேர் விகிதத்தில் நாம் எதிர்பார்க்கும் லாபமும் பயனும் குறையும். சமச்சீரான ஆளுமை இன்றியமையாதது. எதிர்காலத்தில் மீதான நம்பிக்கையும் அத்தகைய எதிர்காலத்தை நோக்கி செல்வத்தை தடுக்கும் இடர்களை குறித்த அச்சமும் கலந்த மனோநிலை. நம்பிக்கை என்பது பொதுவாக நாம் நினைக்கும் திட்டமிடும் அனைத்து நிறைவேறும் என்றும் கருதும் நிலை. ஆனால் அத்தகைய நிலை ஆதாரமற்றது. விவேகமான நம்பிக்கை என்பது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது என்றும் இடையில் பல்வேறான துயர்கள் வந்தாலும் காலகட்டத்தில் விளைவுகள் சமச்சீரடைந்து முடிவில் நன்மையாகத்தான் ஆகும் என்று உணரும் நிலை. ஆனால் உங்களுக்கே தெரியும் முடிவில் அது துயரத்தில் தான் முடியப் போகிறது என்று. கால ஓட்டத்தில் முடிவுகள் நன்மையில் முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தாலும் இப்போதைக்கு முடிவுக்கும் இடையேயான அந்த பாதை இப்போதும் துயரம் நிறைந்தது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த இரு முடிவுகளும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டவை அன்று. கால ஓட்டத்தின் முடிவில் நன்மையை தருவதாகவே மலரும் ஒன்று இடையில் துயர் நிறைந்ததாகவே அமையும் என்று இந்த கருத்து உள்ளுணர்விலிருந்து வெளிப்படும் கருத்தாகாது. மாறாக நாம் இயற்கையில் இயல்பாக நடைபெறும் பல்வேறு செயல்களில் இருந்து அறிந்து கொள்வதே ஆகும். மனித நரம்புகளுக்கிடையே நடக்கும் மின் துடிப்புகளின் பரிமாற்றத்தை கணக்கில் கொண்டால் 2 வயது குழந்தையின் மூளையில் நடக்கும் பரிமாற்றத்தில் பாதியை விட குறைவான பரிமாற்றங்களே 20 வயது வாலிபனிடத்தில் நடக்கின்றன. இடைக்காலத்தில் தேவையற்ற நியூரல் பாதைகள் செயலிழந்து அழிந்து விடுகின்றன. ஆனாலும் ஒரு 20 வயது சராசரி வாலிபன் 2 வயது குழந்தையை விட அதிகமான புத்தி கூர்மையுடன் தான் இருக்கிறான். எனவே வளர்ச்சியின் பாதையில் அழிவும் ஆக்கப்பூர்வமான ஒன்றென்பதும் அதுவே தேவையற்றவைகளை நீக்கும் காரணியாக அமைகிறது என்பதையும் அறிகிறோம். நீங்கள் உங்கள் குழந்தையின் மூளையில் உட்தோற்றத்தை நோக்கும் வல்லமை பெற்ற பெற்றோர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் நரம்புகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும். அது உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும். அது முறையாகாது. குழந்தையின் மூளையை குறைபாடு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. நாம் இதை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். விரைவில் ஒரு மருத்துவருக்கு இதை காட்ட வேண்டும் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் நீங்கள் அப்படி சொல்வதில்லை. ஏனென்றால் நீங்கள் பாதுகாத்து கொண்டு வருவது குழந்தையின் இயல்பான வெளித்தோற்றை வளர்ச்சியை மட்டுமே. பொருளாதாரம், பங்கு சந்தைகள், பணிகள் போன்றவையும் அப்படிப்பட்ட அழிவுகளுடன் கூடிய வளர்ச்சியை கொண்ட பாதையில் அமைந்தவனாகவே உள்ளன. கடந்த 1070 ஆண்டுகளில் அமெரிக்க பொருளாதாரத்தின் பாதைதான் இது. உண்மையான தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஆனால் உங்களுக்கு தெரியுமா இந்த காலத்தில் என்னவெல்லாம் ஏற்பட்டன என்று? எங்கிருந்து நாம் ஆரம்பித்தோம்? இந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு. தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவீட்டில் 18 2010 வரைக்கும் இந்த மாதிரி. ஆனால் உங்களுக்கு தெரியுமா இக்காலத்தில் என்னெல்லாம் ஏற்பட்டன என்று? தொடர்ச்சியாக நடைபெற்ற போர்களில் 1.3 மில்லியன் அமெரிக்கர்கள் இறந்தார்கள். தொடங்கிய நிறுவனங்களில் ஏறக்குறைய 99.99% நிறுவனங்கள் மூடப்பட்டுவிட்டன. அமெரிக்க அதிபர்களில் 4 கொலை செய்யப்பட்டனர். ஒரே வருடத்தில் ப்ளூ நோயின் தாக்கத்தால் 6,75,000 அமெரிக்கர்கள் இறந்தனர். 30 வெவ்வேறு இயற்கை பேரிடர்கள் ஒவ்வொன்றிலும் ஏறக்குறைய 400 அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டனர். 33 வெவ்வேறு பொருளாதார மந்த நிலைகளின் காரணமாக மொத்தமாக 48 ஆண்டுகள் தாக்கத்துக்குள்ளானது. எதிர்காலத்தை கணித்து கூறும் பொருளாதார நிபுணர்கள் இதுவரை கணித்து கூறிய பொருளாதார மந்த நிலை காலங்களின் எண்ணிக்கை 0. அப்போதைய மதிப்பிலிருந்து பங்கு சந்தைகள் 10% மேலாக சரிந்த நிகழ்வுகளின் எண்ணிக்கை 102. பங்கு சந்தைகளின் மதிப்பு ஒன்றில் ஒரு பங்காக குறைந்த நிகழ்வுகளின் எண்ணிக்கை 12. வருடாந்திர பணவீக்கம் 7% மேல் சென்ற ஆண்டுகளின் எண்ணிக்கை 20. பொருளாதார நம்பிக்கையின்மை என்னும் சொற்றொடர் குறைந்தபட்சம் 29,000 முறை செய்தித்தாள்களில் இடம்பெற்றுள்ளது என்பதை கூகுள் குறிப்பிடுகிறது. கடந்த 1070 ஆண்டுகளில் நமது வாழ்க்கை தரம் ஏறக்குறைய 20 மடங்கு முன்னேறியுள்ளது என்றாலும் பொருளாதார நம்பிக்கை
இன்மையற்ற சூழல் ஒரு நாள் கூட இல்லாமல் இருந்ததில்லை. ஒரே நேரத்தில் நம்பிக்கையையும் அச்சத்தையும் கொண்ட மனோநிலையை அமைத்துக் கொள்வது என்பது அரிதான செயல். ஏனென்றால் நுட்பமான உண்மைகளை உணர்ந்து அவற்றை ஏற்றுக்கொள்வதை விட கருப்பு வெள்ளையாக கண்கள் காண்பதை ஏற்றுக்கொள்வது மிகவும் எளிதான செயலாக இருக்கிறது. ஆனால் நீண்ட நாள் இருந்து நெடுங்கால நம்பிக்கையின் பயனை தூய்ப்பதற்காக குறுங்கால நம்பிக்கையின்மை உங்களுக்கு தேவையாகவே உள்ளது. ஜெசி லிவர்மோர் இதை மிகவும் கடினமான முறையில் கற்றார். அவர் கெட்ட நாட்களில் இறுதியை நல்ல நாட்களுடன் இணைத்தார். பெருமளவு வளத்தை சேர்க்கத் தெரிந்த அவருக்கு அந்த குணமே அவர் என்றென்றும் வளமையுடன் இருப்பதை உறுதி செய்யும் என்றும் நான் தோற்கடிக்கப்பட்ட முடியாதவர் என்று எண்ணினார். முடிவில் தன்னிடமிருந்த அனைத்தையும் இழந்த நிலையில் அவர் கூறியது, ஒரு பங்கு சந்தை தரகர் தனக்கு தலைக்கணம் வராத அளவிற்கு காத்துக்கொள்ளும் திறனை கற்றுக்கொள்ள எந்த அளவு செலவழித்தாலும் தகும் என்றே சில நேரங்களில் நான் நினைக்கிறேன். மிக பெரும் புத்திசாலிகளின் இமாலய தோல்விகள் ஒவ்வொன்றுக்குமான காரணியை தேடினால் அது அவர்களின் தலைகணம் என்றே அறியலாம். இது ஒரு விதமான அதீத செயலை செய்ய தூண்டும் நோய். எல்லாவிடத்திலும் எத்தகையோருக்கும் என்கிறார் அவர். எதிர்கொள்ளவியலாத அதிக அளவு துன்பத்தின் மத்தியில் வளர்ச்சியை எப்படி காண்பது என்பது குறித்து அடுத்து காண்போம்.